சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள திருவேங்கடமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது குலத் தொழிலான விவசாயத்துக்கு மிக முக்கியமான இடுபொருள் தண்ணீர். விவசாயத்துக்கு மட்டுமில்லை, எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது தண்ணீர். இதுக்காகத்தான் நிறைய சிரமப்படுறோம். இந்த வருடம் ஏதோ கொஞ்சம் மழை பெய்தது. நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருந்தாலாவது போர், ஆழ்குழாய் கிணறுலேருந்து, சாதாரண கிணறுலேருந்து நாம் மோட்டார் மூலம் நீர் இறைச்சி பயிர் சாகுபடி மேற்கொள்ளலாம். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நிறைய மழை பெய்யணும், அல்லது பெய்கின்ற மழை நீரை சேமிக்கணும். அப்போதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அதை நாம் பயன்படுத்தலாம். திருவேங்கடமையா, நீங்கள்லாம் இப்போவே 1000 அடி 1200 அடிக்கு கீழே போய் தண்ணீர் எடுக்கலாமா, கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்க. நிறைய பேர் இந்த வேலைகளை முன்னாடியே செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமது அரசாங்கம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஓரளவுக்கு கொடுத்தாலும் தண்ணி இருந்தால் தானே இறைக்க முடியும். ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா. அங்கே இப்போது விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலத்தில் இப்போது மின்சார பற்றாக்குறையே கிடையாதான். சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியில் நாட்டில் தெலுங்கானா முதலிடத்தில் இருக்கான். சுமார் 23 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம். இதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்த 12,316 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்காங்க. நம்ம பாரத திருநாட்டில் தனிநபர் மின் நுகர்வு 1200 யூனிட்டாக இருக்கும்போது தெலுங்கானாவில் 1505 யூனிட்டாக இருக்குது. எப்படியாவது கிடைக்கும் இயற்கை வளத்தை பயன்படுத்தி வளர்ச்சி பெறணும். அதே போல் விவசாய தொழிலை மேம்படுத்தணும் என்ற நோக்கம் அந்த அரசுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பம், வெயில் நம்ம நாட்டில் தான் அதிகம் கிடைக்குது. அதை முறையாக உபயோகிக்கணும் என்ற எண்ணம் இப்போதான் ஏற்பட்டிருக்கு. காரணம், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை ஏற்படும் போது தான் புது புது எண்ணங்கள் உருவாகி கண்டுபிடிப்புகளும் நடைபெறுது. எதுவுமே நடைபெறலைன்னா தான் வருத்தப்படணும். திருவேங்கடமையா, இப்போது பலரும் பலவாறாக பேசுகிறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க. பேச்சை குறைத்து செயலை அதிகப்படுத்தணும். 10 வார்த்தை ஒருத்தர் பேசினா பதிலுக்கு நாம் 1 வார்த்தை பேசணும். சிலர் பேசியே அவங்களுடைய நேரத்தை மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா இவர் அப்படின்னு அடுத்தவர் ஏங்கணும். இப்படி பேச்சை குறைப்பவர்களின் செயல்பாடு நல்லாயிருக்கும். அவர்கள் தான் நமக்கும் நமது நாட்டுக்கும் நிறைய சேவைகளை செய்வாங்க. நமக்கு மனித பிறவி கிடைத்தது மகத்தான வாய்ப்பு. இதை உணர்ந்தவர்களே பயனுள்ள பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஷீரடி பாபாவின் பொன்மொழியைச் சொல்லி கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.